அன்பு மிக்கவர்களே, ஆண்டவரில் உறுதியாயிரு. இன்றைய நவீன உலகிலே எந்த ஒரு தேவைக்காகவும் எந்த ஒரு வேலைக்காகவும் நாம் செல்லுகின்ற இடத்திலே நிச்சயம் நமக்கு ஒரு சிபாரிசு கடிதம் தேவைப்படுகிறது. இதோ இன்று வார்த்தையோடு சிந்திக்க ஒரு அழைப்பு விடுகிறார் இறைவன். நமது வாழ்வில் ஒரு சிபாரிசு கடிதம் எல்லோருக்கும் இருக்கிறது. அது ஒருவரின் பெயர். அந்த பெயரை வைத்து நீங்கள் சிபாரிசு செய்து கேட்டால் நிச்சயம் ஆண்டவரில் உறுதியாயிருந்து ஆசீரை பெறுவீர்கள் என்ற வார்த்தை சொல்லித் தருகிறது. யாருடைய பெயர் நமக்கு வாழ்வளிக்கிறது என்பதை வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். வாங்க. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு அருமை மிக்கவர்களே, இன்றைய நாளில் இறையருளும் இறை வல்லமையும் உங்களை முழுமையாக வழிநடத்த உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நான் வாழ்த்துகிறேன். அன்பு மிக்கவர்களே, எரேமியா புத்தகம் 29:10 சொல்லுகிறார், உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பவையாக இருக்கிறது. எனவே உங்களுக்காக நான் குறித்து வைத்திருக்கிற திட்டம் உண்மைக்குரியது, நேர்மைக்குரியது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. என் பெயரால் நீங்கள் கேட்பவை அனைத்தையும் தந்தையாம் கடவுள் உங்களுக்கு தருவார். மன உறுதியோடு கேளுங்கள் என்று வார்த்தையிலே இறைவன் என்று சொல்லித் தருகிறார். அன்புமிக்கவர்களே, எசையா புத்தகம் 35:3 சொல்லுவது போல, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று வார்த்தை சொல்லித் தருகிறது. ஆண்டவரில் உறுதியாயிரு, உன் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்படும், நீ மகிழ்ச்சியாக இருப்பாய், அவரில் உறுதியாக இரு என்று வார்த்தை சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, உதாரணமாக ஒரு பிளேடையும் ஒரு கோடாரியும் எடுத்துக்கொள்வோம். பிளேடு ரொம்ப கூர்மையாக ஷார்ப்பாக இருக்குது. அதை வைத்து நாம் ஒருபோதும் மரத்தை வெட்ட முடியாது. கோடாரி வலிமை பொருந்திய ஆயுதமாக பார்க்கப்படுகிறது. அதை வைத்து நாம் தலைமுடியை வெட்ட முடியாது. இப்படி அதனதன் தன்மைக்கு ஏற்பவாறு, அதனதன் உறுதிநிலைக்கு ஏற்பவாறு வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்துகிற பொழுது ஆசிரை பெறுகிறோம் என்பதை இறைவன் என்று உணர்த்துகிறார். எனவே எனது பெயரில் உறுதி கொண்டு என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் தந்தையாம் கடவுள் உங்களுக்கு தருவார் என்பதை இறைவன் சொல்லி தருகிறார். முதல் வாசகத்திலே பவுலடியார் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உறுதியாக ஆண்டவரின் பெயரில் நிலைத்திருந்தது போல இன்று இயேசுவின் பெயரை, அவரது திருப்பெயரை உறுதியாக நம்பி நீங்கள் கேட்பவை அனைத்தும் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, பிலிப்பியர் ஆகமம் 2:10-11 சொல்லுகிறது, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடட்டும் என்று சொல்லுகிறார். இயேசுவின் பெயரால் அனைத்தையும் கேளுங்கள். இயேசுவின் திருப்பெயரால் நீங்கள் கேட்பவை உறுதியோடு உங்களுக்கு கிடைக்கும். உறுதியாக நீங்கள் கேட்கின்ற பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆம் அன்புக்குரியவர்களே, எனவே நமக்கு ஒரு சிபாரிசு கடிதம், ஏன்னா ஒரு வேலையை வாங்க போறீங்கன்னா ஒரு சிபாரிசு தேவைப்படுகிறது. எந்த ஒரு உயர்ந்த இடத்துக்கு செல்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நபரின் கடிதத்தை நீங்கள் சென்று கொடுக்கின்ற பொழுது நீங்கள் தகுதியையும் உங்களுக்கு தேவையான நிலையும் அறிந்து கொள்வது போல இன்று நாம் எடுத்து செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் தந்தையாம் கடவுளிடம் சிபாரிசு கடிதம், ஆண்டவர் இயேசுவின் பெயரை கொடுங்கள், நீங்கள் ஆசீர் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் இன்று நமக்கு விளக்கி கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் கடுமையானவர் என்ற பிம்பத்தை கடந்து நம்மை குறைகளோடு ஏற்றுக்கொள்கிறார். எனவே உறுதியாக இருங்க, என் பெயரால் கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி தருகிறார். கடவுளை நோக்கி நமது ஜெபங்களை இயேசுவின் பெயரை மந்திர சொல்லாக பயன்படுத்தாமல் மனதார சொல்லி அவரிடத்தில் கேளுங்கள். உங்கள் தேவைகளை உரிமையோடும் உறுதியோடும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே நமது வாழ்விலே ஆண்டவரை உறுதியோடு கேட்போம், ஆண்டவரிடத்தில் உறுதியாக இருப்போம். நமக்கு வாழ்க்கையில பெரிய சிபாரிசு கடிதம் ஆண்டவர் இயேசுவின் திருநாமம். அதை வைத்து வாழ்விலே வெற்றி பெற முயற்சி செய்வோம். இறையருள் என்றென்று நம்மோடு. அன்புமிக்கவர்களே, ஒரு நிமிடம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமது வார்த்தையிலும் உமது பெயரிலும் உறுதியாக இருந்து நாங்கள் கேட்பவை அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் என்ற நம்பிக்கை எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலே விதைத்தருளும் ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் உமது திருப்பெயரை
பெயரால் கேட்பவை அனைத்தும் ஆசீராய் மாறுகிறது என்ற நம்பிக்கையில் ஒவ்வொருவரும் ஏறெடுப்போம். நிச்சயமாக நமது வாழ்வில் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட்.